கொரியண்டர் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மிக்சர் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. இது வந்து லைட்டாக தண்ணி வற்றின உடனே நம்ம இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஹார்ஸ் கிராமை வந்து ரைஸ் கூட பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து சீஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணால் நம்ம மிக்சர் ரெடி ஆகிடும். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ரா ஃப்ளேவர் போயிடுச்சு, நல்லா அந்த வாட்டர்லாம் ட்ரை ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் நம்மளுடைய ஹார்ஸ் கிராம் ரைஸை இதில் சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் மட்டும் வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஸ்டார்ச் ஐட்டங்கள் இல்லாட்டி நீங்கள் வந்து திணை, இதை கம்பு இந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் பாயில் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ்ன்றது ஒரு காமன் ஆப்ஷன். நார்மலாக வந்து நம்ம இந்த மாதிரி ரைஸ் வீட்டில் வந்து ஒரு கிரேவியோ ரைஸோ சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா சூப்பராக ஒன்றோட சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்திருக்கோம். அதனால் நான் ரேஞ்சை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இதுக்கு தேவையான அளவு சீஸை கிரேட் பண்ண போகிறோம். சீஸ் இஸ் லைக் ஆப்ஷனல். நீங்கள் வந்து சீஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக இது ரைஸை நீங்கள் எடுத்து ஸ்டஃப் பண்ணிடலாம். பட் சீஸைக்கு பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு மாய்ஸ்டியாக இன்னொரு எலமெண்ட் கொடுக்கும். நீங்கள் சாப்பிட பார்த்து நல்லா ஒரு எம்மியான டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணணும். ஈவன் வேணால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சீஸ் சேர்க்குறோம். சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸை சீஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேப்சிகத்தில் ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கேப்சிகத்தில் போட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சிகமாக சூப்பராக ஸ்டஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் இந்த ரேஞ்சை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் கிராட்டைன் பண்ணி அதை நான் குக் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி உள்ள சீஸ் போட்டிருக்கோன்றதுனால ரொம்ப அதிகமாக போட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு ஃபைனல் டச்சுக்கு மேலே லைட்டாக போட்டால் போதும். இதுக்கு தேவையான அளவு சீஸ் போட்டாச்சு. இதை நான் வந்து லிட் போட்டு கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணி ஒரு 2 minutes விட்டோன்னா நம்ம சீஸ் மெல்ட் ஆகி அந்த கேப்சிகத்துக்கு மேலே ஒரு கோட் மாதிரி ஆகிடும்.